பேரித்தம்பளத்துடைய கீற்றை, அதாவது ஒரு துண்டை நாட்டு கொடுத்து நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் கருத்தில் வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய தன்வந்தர்கள் அவர்களுக்கு நோன்பாளிகளுக்காக இஃப்தாருக்கும் சரி சஹருக்கும் சரி அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் திருப்பூர் காதர்பேட்டை அஹ்லே சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் அண்ட் மதரசா வக்ஃப் பள்ளிவாசலில் வக்ஃப் வாரியத்தின் அனுமதியுடன் இந்த ஆண்டு சஹருடைய உணவு கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். வக்ஃப் வாரியத்துடைய சிஏஓ, சிஇஓ, வக்ஃப் வாரிய சேர்மன், அதுபோக வக்ஃப் வாரிய ஆய்வாளர், கண்காணிப்பாளர் எல்லோரும் இதற்கு சுதந்திரமாக செயல்பட அனுமதி அளித்ததன் காரணமாகத்தான் எங்களால் இது போன்ற காரியங்களை செய்ய முடிந்ததால் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் உள்ள அனைவர்களுக்கும் எங்கள் சலாத்திகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காதர்பேட்டையில் உள்ள பூர்வீக ஜமாத்தான இளைஞர்கள் ஒன்றிணைந்து தங்கள் தூக்கத்தை மற்றவர்களிடம் தியாகம் செய்து அல்லாஹ்விற்காக ஒன்று சேரக்கூடிய கூட்டமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட திருப்பூர், காதர்பேட்டை, அதை சுற்றி உள்ள நிறுவனங்கள், திருப்பூரில் உள்ள தொழிலதிபர்களுடைய பெரிய தன்மதர்களுடைய உதவியின் கொண்டுதான் இந்த சஹருடைய உணவே நிரப்பமாக நிறைவாக செயல்படுகிறது. வரக்கூடிய 500 பேர் முதல் 700 பேர் வரை தினசரி உணவருந்து செல்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களில் 5 நாட்கள் 6 நாட்கள் நான் வெஜிடேரியன், அதாவது அசைவ சாப்பாடு மனம் திருப்தியாக மனம் குளிர கொடுக்கின்றோம். சென்று சஹருக்கு என்று உணவுக்கு என்று பணம் கேட்டால் முகம் சுளிக்காமல் தன்வந்தர்கள் கிள்ளி தரவில்லை, அள்ளி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல மனதார சாப்பாடு மகிழ்ச்சியாக உணவளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தந்திருக்கிறான். வேலை செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ், காதர்பேட்டை பூர்வீக ஜமாத் சார்ந்த இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து தினசரி பணியில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் பொருளாதாரத்திலும் உதவி செய்கின்றனர், பொருளாதாரம் அல்லாதவர்கள் உடலாலும் உழைப்பு செய்கின்றனர். பணிபுரியும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய இமாம்கள், மோஜின் சாப்கள் அனைவரும் இதற்கு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு தந்து வருகிறார்கள். அனைவருக்கும் இந்த சஹர் கமிட்டியின் மூலமாக எங்கள் சலாத்தியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு குர்பானி அறக்கட்டளையின் சார்பில் அவருடைய சமையல் வல்லுநர்கள் அவர்கள்தான் இங்கு சமைக்கிறார்கள். அதுபோக நிறைய உதவிகளை குர்பானி அறக்கட்டளை எங்களுக்கு செய்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த காதர்பேட்டை பூர்வீக ஜமாத் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நோன்பாளிகளுடைய வயிறு எப்படி நிரப்பமாகிறதோ, அவர்கள் மனது எவ்வளவு சந்தோஷம் அடைகிறதோ, அதே போல இந்த தன்வந்தர்கள், இதற்காக உதவி செய்ய தன்வந்தர்களுக்கும் இதற்காக உடல் உழைப்பு செய்தவர்களுக்கும் எங்களால் கொடுக்க முடியவில்லையே இருந்தாலும் கொடுத்திருப்போமே என்பவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாக நிரப்பமாக ஆக்கி வைப்பானாக. அதே போல அவர் குடும்பத்தில் உள்ள அனைத்து சிரமங்களிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், மற்ற தீய விஷயங்களிலிருந்தும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவர் சார்ந்தவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதமான நலன்களையும், எல்லா வித நலன்களையும் உலகத்திலும் சரி, அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதற்காக நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொரு நேர சஹர் தொழுகையிலும் நாங்கள் வந்து துஆ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.